Ulagam presents Kohli First Day First Show The Real Fans Festival. Title sponsor WeCare, one-stop solution for all your skin and hair needs. Medway Hospital, the way to better health. Powered by GT Holidays, South India's #1 travel brand. VVD, 80 years of legacy in consumer goods. Presta Women's Wear, Anithilum Besta. Presta Innerwears, Leggings and Nighties. Supported by Tanvi Boutique, Koina Fan Looms. Super. நல்லா இருக்கு படம். விதத்தில் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. சூப்பர் ஸ்டார் அந்த வயதில் நடிச்சுக்கிறாருன்னா கிரேட். பிளாக் பஸ்டர் படம் இல்லை, படம் சூப்பராக இருக்குது. ஒரு எதிர்பார்த்த மாதிரி ஒரு டல் மூமெண்ட்ஸ் கூட இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கூஸ் பம்ப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் மட்டும் ஃபுல்லாகவே கூஸ் பம்ப்ஸ் தான். செம்மையாக போச்சு. செகண்ட் ஹாஃப் பாருங்கள், உபேந்திரா கேரக்டர்லாம் தாறுமாறு அப்படியே புல்லரிச்சிடும். உண்மையால் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாமே செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஒரு செகண்ட் போர் அடிக்காது. சூப்பராக போச்சு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா ப்ரோ. தலைவர் பார்க்குறதா தெரில, ஆனால் உடம்பு பார்த்துக்க சொல்லுங்க அவரை, அவ்வளோதான் ப்ரோ. அனிருத் தான் ப்ரோ எல்லாரும் வாழ வச்சுருக்காரு. தமிழ் சினிமா அனிருத் தான் வாழ வைக்கிறார், ரஜினி வாழ வைக்கல, அனிருத் தான் வாழ வைக்கிறார். நல்லா இருக்கு. பாஷாக்கு அடுத்தது கோலி. எல்லாமே பிடிச்சிருக்கு. மெயின் பாஷா டைப்பில் இருக்குது, நல்லா இருக்கு. கேம்பியோ மூவிலாம் நல்லா இருக்கு. நைஸ் மூவி, சூப்பர். ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா கட் அண்ட் ரைட்டாக தரமான மூவி. தலைவர் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கா சார். உபேந்திரா சீன், அமீர் கான் சீன், நாகார்ஜுனா சீன், எவ்ரிதிங் ஃபைன், சூப்பர். சுமித்யாசன் ஃபேண்டாஸ்டிக், நைஸ். நல்லா இருக்கு ப்ரோ. லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் ப்ரோ படமே. 2.5 மணி நேரம் எப்படி போச்சுலாம் எதுக்கெல்லாம் தெரியல. ஆனால் லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் படமே. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நீங்கள் தான் இனிஷியலாக வந்தீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ. 1000 crores கன்ஃபார்ம். நல்ல என்டர்டெயினாக இருக்குது. ஜென்ரலாக லோகேஷ் கனகராஜ் மூவி மாதிரி இல்லை, கம்ப்ளீட்டாக தலைவரோட மூவி. அதாவது 100% தலைவரோட மூவி. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. மாஸ் என்ஜாய் பண்ணோம். டெஃபினட்டாக செம்மையாக இருக்கும். எல்லா ஆடியன்ஸ் வந்து பார்க்குற மாதிரி படம் இருக்குது. பட் சென்சார் கொடுக்க தேவையில்லை தான். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். அவ்வளோ பெரிய ரத்தம் வெட்டுக்கொள்ள ரொம்ப அளவுக்குலாம் இல்லை, அது நார்மலாகவே இருந்துச்சு. ஸோ சென்சார் எல்லாமே இருந்துருக்கலாம். தட்ஸ் மை ரிவ்யூ. அண்ட் படம் பார்க்க வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். தலைவர் எவ்வளோ மாசாக காமிக்கணுமோ அவ்வளோ காமிச்சாங்க. அதே நாங்கள் ரொம்ப ரசித்து பார்த்தோம். அந்த டிக்கெட்டுக்கு ஒருத்தா அதை லொக்கேஷன் நான் சொல்கிறேன். இப்போ கூட நான் தான் சொல்கிறேன், இந்த ரிவ்யூ நீ கண்டிப்பாக போட்டே ஆகணும். 1000 கோடி அடித்து மேல் பெருசு கிடையாது எங்களுக்கு. அந்த நாங்கள் டிக்கெட் கொடுத்து படம் பார்க்குறோம், எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகிறோமா, அதுதான் முக்கியம். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லோகேஷ் கொடுத்துட்டாரு, தலைவர் டபுளாகவே கொடுத்துட்டாரு. ஸ்க்ரீன் பிளேலாம் வேறு லெவல்ண்ணா. அனிருத் மியூசிக் வேறு லெவலு. தலைவரெல்லாம் வந்து மாசாக காமிச்சிக்கிறாரு. லோகேஷ் ஸ்க்ரீன் பிளே வந்து வேறு லெவல்ண்ணா. ஓப்பனிங்காக மாசாக தாங்குது. ஒரே நிமிஷம் நாங்கள் எல்லாம் தேட்டரில் தான் இருக்கிறோம். பாட்டெல்லாம் வேறு லெவலு. அரங்க அது அப்படியே அதிர்ச்சி உள்ளா வேறு லெவலு படம். ஒரு 5:30 மணிக்கு ப்ரோ பார்த்தேன். பாசிட்டிவாக சொன்னேன், படம் ஹிட் அடிக்கணும். உள்ளே போய் பார்த்தேன். எல்சிவா ஸ்டாண்டர்ட்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் 2.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணியிருக்காரு. 5 ஸ்டாரை வச்சு இப்போ ஒரு படம் பண்ணுறதுன்றது ஈஸி கிடையாது ப்ரோ. அதுவும் 5 ஸ்டாருக்கு கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்து அதில் சூப்பர் ஸ்டாரை வச்சு செஞ்சிருக்காரு ப்ரோ. அனிருத்தோட பிஜிஎம் பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில் ஆல்ரெடி ஆடியோ லான்ச்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் கேட்டிருப்போம். லோகேஷ் கனகராஜோட ஸ்க்ரீன் பிளே எங்கேயுமே போர் அடிக்கல ப்ரோ. சும்மா அங்கங்கே நெகட்டிவ் இது பண்ணுறாங்க, 100 பேர் அடிக்கிறாங்க, 1000 பேர் அடிக்கிறாங்க, அதெல்லாம் கதை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் கதை இல்லைன்னு சொன்னால் எதை தான் கதைன்னு சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக உட்காந்துலாம் பார்க்காதீங்க, படத்தை ஜாலியாக பாருங்கள். அண்ட் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இந்த 4 நாள் லீவுக்கு தரமான ஒரு படம் இறங்கியிருக்கு. தமிழில் பேன் இண்டியன் லாஸ்ட்டாக கொஞ்ச நாளுக்கு இப்போ பிளாக் பஸ்டர் மூவி வேணுமே, அதுவும் பேன் இண்டியன் ஃபிலிம் வேணும். 1000 கோடி 2000 கோடி பட்ஜெட்டுக்குள்ளெல்லாம் அதை அடக்க முடியாது ப்ரோ. ஏன்னா அத்தனை ஸ்டார் இருக்காங்க, அவங்க செதுக்கி இருக்காங்க. ஸ்டார் வந்து ஒரு கதையை சும்மாலாம் சூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க சூஸ் பண்ணி நடிச்சிருக்காங்கன்னா அதில் ஒரு ரீசன் இல்லாமல் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், பார்க்குற எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். அது மாதிரி சாட்டிஸ்ஃபை வச்சிருக்காரு. ரிவ்யூவில் யாராவது நெகட்டிவாக சொன்னாங்க நினச்சின்னு பார்க்காமலாம் இருந்துடாதீங்க. அந்த ஓடிடிலையும் பார்த்துறாதீங்க. படம் அவ்வளோ தியேட்டரில் பாருங்கள். விண்டேஜ் தலைவர் இருக்காரு, இதுக்கு மேலே என்ன வேணும், போய் செலிப்ரேட் பண்ணுங்கள். அதுதான் ப்ரோ சொல்ல வந்தேன். ஆக்சுவலாக நான் 5 இந்தியன் சினிமா ஆக்டர்ஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் அமீர் கானும் இருக்கார். யாரையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டம்மி பண்ணாமல் ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே ஈக்குவலாக ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி பண்ண முடியாது. அதனால் பாருங்கள், என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வடநாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அமீர் கானை என்ஜாய் பண்ணலாம். ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு ஸ்டாரையும் தனித்தனியாக என்ஜாய் பண்ணலாம். சூப்பர் ஸ்டார் ஹோல் இந்தியா என்ஜாய் பண்ணலாம். அப்படி தான் எடுத்து வச்சுருக்காங்க. சத்யராஜ் அவரை பற்றி சொல்ல வேணாமா, அவரு அந்த லொல்லு கேரக்டரு, அந்த ஒரு எதார்த்தம் எமோஷனல் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காரு. அவர் போர்ஷனை அவர் பக்காவாக பண்ணியிருக்காரு. இன்னும் அந்த சத்யராஜ் சார் ரஜினி சாரோட பாண்டு சூப்பராக இருக்குது. ஸ்ருதிகாஷன் மேம் நடிச்சிருக்காங்க, அவங்களும் சூப்பராக பண்ணி. அண்ட் எஸ்பெஷலி சௌபின் சாகிர், அவரால் இப்படி ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ண முடியுன்றதை பக்காவாக பண்ணியிருக்காரு.
படம் ஃபுல்லாக பாருங்கள் ப்ரோ, 2.5 மணி நேரம் எடுத்து வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்கும். ப்ரோ ஒரு பாட்டுக்கு எழுந்திரிச்சு ஆடி டான்ஸ் பண்ணி வைப் பண்ணி டயர்டாகி வாய்ஸ் மாறி போச்சு ப்ரோ. இதுக்கப்புறம் யார்ட்டையும் பேச முடியுமான்னு தெரில. நிறைய பாடல் அந்த மோனிகா சாங்லாம் செம வைப்பாக இருந்தது. நீங்கள் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா பண்ணியிருக்காரு. லோகேஷ் டைரக்ஷன் நல்லா இருக்குது. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது படத்துக்கு. ஆனால் ட்ரைலரும் அதுக்கேற்ற மாதிரி மிட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் படத்தில் அதை நல்லா பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டு 30 மினிட்ஸும் சரி, இன்டர்வல் பிளாக், கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா கேரக்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம். ஏன்னா மெயின் வில்லன் அவர் தான். பட் அவர் கேரக்டரை விட ஷோபின் கேரக்டர் கொஞ்சம் ரொம்ப அவரை விட வில்லனாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பர். சத்யராஜ் சார் அவர் ரஜினி கூட அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர சீனும் சரி, 2-3 சீன் தான் கனெக்ட் வராரு. பட் ஆனால் அந்த வர ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. பயங்கரமாக இருந்தது ப்ரோ. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகிடுச்சு அந்த சீன்லாம். உண்மையாக சொல்கிறேன், அதான் டிஏஜிங் இப்போ ரீசெண்டாக பண்ண கோட் நிறைய படத்துக்கு பண்ணாங்க. பட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. இது மட்டும்தான் சூப்பராக இருந்தது ப்ரோ. மோனிகா பாட்டு சூப்பர் ப்ரோ. அது வந்து அதான் அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த சாங்காக தான் படத்தோட கனெக்ட் ஆகி தான் வருது. தேவையில்லாமல் அன்வான்டாலாம் எதுவும் வைக்கல. கரெக்டாக லோகேஷ் சொன்ன மாதிரி கரெக்டாக தான் வச்சுருக்காரு. பயங்கரம் ப்ரோ. அதுதான் எலிவேஷன் சாங்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாமே. எது ப்ரோ? கண்டினியூஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேபி படத்தோட சக்ஸஸ் ஆகிடும். ரஜினி சார் கையில் தான் இருக்குது பண்ணுறது. சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. படம் நல்லா இருக்கு. நம்ம எதிர்பார்த்து அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே, படம் நல்லா தான் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அந்தளவுக்கு நாகார்ஜுன நடிச்சிருக்கான், ரஜினிகாந்த் அப்படிலாம் கிடையாது. ரஜினிகாந்த் அவருக்கு ஏற்ற மாதிரி கதை நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன ஒன்று, கடைசியில் அவர் கிளைமேக்ஸ் சீனு அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் போட்டு கிளைமேக்ஸாக போட்டு பயங்கர ஒரே ஒரு பீடிலேயே படம் 20 நிமிஷம், அது கடைசி 20 நிமிஷம் அதிலே ஓட்டிட்டாங்க. அதுதான் சொல்கிறேனே, படம் நல்லாதோ இல்லையோ அவரோட கிளாஸ் மாதம் அப்படியே குறையில. இன்னமும் ரஜினி இது பழைய படத்துலலாம் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி. அதுவும் ஒரு கூலியாக நடித்த சீன்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் தேட்டரு தெரிச்சிச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் கிளாப்ஸே பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லாமே கரெக்டாக இருக்கு ப்ரோ. ஒரு உறுத்துற மாதிரி இருக்கும் ப்ரோ. கடைசியில் படம் பார்க்குற எல்லாருமே தெரியும் கடைசியில் என்னாச்சு ஏதுன்னு தெரியும் எல்லாருக்குமே. நம்ம அந்த அளவுக்கு சொல்ல முடியாது ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுமா இல்லை சின்ன பசங்களை தான் பிடிக்க மாட்டேன். எல்லாருக்குமே பிடிக்கும். ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும் ப்ரோ. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். படத்தில் வந்து உபேந்திர ஆக்டிங் பிடிச்சிருந்தது, தலைவர் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. அப்புறம் அனிருத் மியூசிக் ப்ரோ. அதுதான் லாஸ்ட் ஸ்ட்ரென்த்து நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம். பாட்டுலாம் சூப்பர் தான். ஆனால் வந்து கடைசி 20 மினிட்ஸ் வந்து பக்காவாக இருந்துச்சு. இதில் அந்த காஜா பீடியை வச்சு மாஸ் பண்ணிட்டாங்க. இந்த நாகார்ஜுனோட ஆக்டிங்கு மிரட்டிட்டார். நாகார்ஜுனா அவர் வயசு ஏஜும் தெரில, அவர் சூப்பராக நடிச்சிருந்தார். ரஜினிக்கும் இப்போ இந்த படத்தில் ஃபைட்டிங் சீன்லாம் மாசாக பண்ணியிருந்தாங்க. அந்த மொக்கபர் கேமரா வச்சுலாம் மாசாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரஜினி ஸ்டைல் அவர் நார்மலாகவே அந்த விண்டேஜ் ரஜினிகாந்த்லாம் மாசாக இருந்துச்சு. அந்த பஸ் ஃபைட்டிங் சீனு, அப்புறம் விண்டேஜ் ரஜினிகாந்த் சீனே மாசாக இருந்துச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக் மாசாக இருந்துச்சு. லியோவில் ஃப்ளாஷ்பேக்கில் மிஸ் பண்ணதை இதே ஃப்ளாஷ்பேக்கில் பிடிச்சிட்டாரு லோகேஷ். சுத்தியாசன் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. உபேந்திரா நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அவங்க கொடுத்த ரோலுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அமெரிக்கான இன்டர்வியூஸ் பண்ணியிருந்தார் ப்ரோ. அவங்க கொடுத்த ரோல் கடைசியில் தான் வந்தார். அவர் கொடுத்த ரோலுக்கு மாஸ் பண்ணியிருந்தார். நான் கூஸ் பம்ப்ஸ் வந்து ஒரு சில 2 ட்விஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். ஓகேவாக தான் இருக்கும் அது. ஆனால் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. விசில் பறந்த மூமெண்ட்டு அது ஒரு இந்த ரஜினி வந்தாலே விசில் பறந்துச்சு. நாகார்ஜுனாக்கு விசில் பறந்துச்சு. எல்லாரும் அந்த ஒரு சில சீன்லாம் நல்லாயிருக்கும். அது தேட்டரில் போய் பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். படம் நல்லாயிருக்கு. ஐ மீன் நார்மல் ரஜினி படம் மாதிரி ஜென்ரலாக எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. விண்டேஜ் ரஜினி போர்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. அனிருத் மியூசிக்கும் சூப்பராக இருக்கும். ரஜினி தான் ப்ரோ. எதிர்பார்க்காதுன்னா விண்டேஜ் ரஜினி. நிறைய மித்து இருந்தது, ரஜினியை வச்சு காமிச்சது ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ரோ. அது வேறு யாரை போட்டிருந்தாலும் அது ஒர்க் ஆகிருக்காது. ரஜினி போட்டதுனால நல்லா இருந்தது. பார்ட் 2 எனக்கு ஐடியா இல்லை, பட் வர வாய்ப்பு இல்லைன்னு தான். ஏன்னா எந்த எண்ட்லேயும் ஐ மீன் எண்டில் வந்து எந்த நோட்டும் வரல, அந்த விக்ரம் வாய்ஸும் வரல, எதுவுமே இல்லை. ஸோ ஜென்ரலாக சூப்பராக முடிச்சிட்டாங்க. இல்லை ப்ரோ, அதெல்லாம் ஜென்ரலாக எந்த யூனிவர்ஸும் கனெக்ட் ஆகலை. இது ஒரு வேறு வழி மாதிரி தான் இருக்குது. எல்லாமே இருக்குது. ஒரு 2 கேரக்டர் மட்டும், ஹீரோயினோட தங்கச்சி 2 பேர் வருவாங்க. அது ஜஸ்ட் வந்துட்டு தங்கச்சின்ற பேருக்கு வந்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாருமே ஈக்குவல் போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. நல்லா
Kali Ulagam presents Koli first day first show The Real Fans Festival. Title sponsor We Care, one-stop solution for all your skin and hair needs. Medway Hospital, the way to better health. Powered by GT Holidays, South India's #1 travel brand. VVD, 80 years of legacy in consumer goods. Presta women's wear, Anithilum Besta. Presta innerwears, leggings and nighties. Supported by Tanvi Boutique Koina Fan Looms.